Hi guys, welcome back. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் விக்னேஷ், நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர். இந்த சேனல் நிறைய டிசைனரோட டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய யூஐ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்புறமா வந்து யூஐ பிரின்சிபல்ஸ் அப்படிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ்னால் என்ன இருக்கும்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு யோசனை இருக்கும்ல, அது இன்னும் இல்லைங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிசைன் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு யூசரை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூசருக்கான தேவையான டிசைன் என்ன, அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நான் சொல்கிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் பிரின்சிபல் என்ன, கிளாரிட்டின்னு என்னென்னா யூசர் ஷுட் நெவர் ஃபீல் கன்ஃபியூஸ்ட். அதுதான் நம்ம கிளாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையிலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து யூசர் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு வெப்சைட்குள்ளேயோ இருக்கானா, அவன் என்ன பண்ண போகிறான், அவன் அதுக்கு அவன் எதுக்காக அங்கே இருக்கான், அவன் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறான், இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு கிளாரிட்டியாக புரியணும். அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லைன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேட் யூஎக்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் நிலவுச்சுன்னா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் ஆப்வியஸாக ஆப் போட்டு வெளில போயிடுவான். ஆப் போட்டு வெளில போயிட்டானா உங்களுக்கு வந்து லீட்ஸ் நீங்கள் எதுக்காக அவனை உள்ளே வர வச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். ஸோ ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு யூசர் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருப்பான். ஓகேங்களா? ஸோ நான் கிளாரிட்டிக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குன்னு வச்சுங்களேன். டிராஃபிக் சிக்னல் ரெட்டுனா நான் நிற்கிறேன், எல்லோனா ரெடி, க்ரீன்னா கோ. அங்கே தானே உனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. அந்த மாதிரி தான் நம்ம அப்ளிகேஷன்ஸுமே இருக்கணும். சிம்பிளாக இருக்கணும், அவனுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீ அங்கே யூஸ் பண்ணுற லேபிள்ஸ் ஈவன் தான் என்னென்னா ஒரு பேமெண்ட் ஸ்க்ரீன் எடுத்துன்னு வச்சுங்க. பேமெண்ட் ஸ்க்ரீனில் 500 கரெக்டாக ஹைராரிக்காக செட் பண்ணியிருக்க. 500 நீ சென்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யூசரோட நேம் என்ன, யாருக்கு சென்ட் பண்ணுறா, அதெல்லாம் பக்காவானே அங்கே வந்து இருக்கணும். அதுக்கடுத்து சென்ட் 500 வந்து நல்லா இருக்கா, இல்லை வந்து ப்ரொசீடுன்றது நல்லா இருக்கா. ப்ரொசீட்னு நீ அங்கே என்ன சொல்ல வர, அவனுக்கு கிளாரிட்டியே கிடையாது. அந்த லேபிள் என்ன கிளாரிட்டி இருக்குது. இப்போல்லாம் என்னென்னா ஃபங்கியாக நான் எழுதுறேன், அப்ளிகேஷனை ஃபங்கியாக டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. பட் ஆனால் பக்காவாக யூசருக்கு புரிகிற மாதிரி மட்டும் தான் டிசைன் பண்ணணும். பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்பயர் ஆனேன். நான் இன்ஸ்டாகிராமில் வர டிசைன்ஸில் இன்ஸ்பயர் ஆனேன், ட்ரிபிள் இருக்கிற டிசைன்ஸில் இன்ஸ்பயர் ஆனேன். அது வந்து டிசைன் கிடையாது, யூசருக்கு பக்காவாக புரிகிற டிசைன் தான் ஒரு நல்ல டிசைன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் பிரின்சிபல் என்ன, கன்சிஸ்டன்சினா என்னென்னா நம்ம யூசரை வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளால் திணிக்கக்கூடாது. ஒரு யூனிவர்சலாக எல்லாமே ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அது மாதிரி தான் எல்லாமே நாம் டிசைன் பண்ணுற விஷயமும் ஒர்க் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் எடுத்துங்களேன், ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேப்பிடோ எடுத்துக்க, ரேப்பிடோ, ஊபர், ஓலா எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சின்ன சின்ன யூஐயில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாமே தவிர அந்த ஃப்ளோ வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசமான ஒரு ஃப்ளோ இருந்தால் என்ன சொல்கிறது, இது ஏதோ கஷ்டமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, எல்லா மாதிரி ஒர்க் ஆகும். டோர்னால் டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே போக மாதிரி தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வித்தியாசமாக என்ன பண்ணால் அவன் வந்து என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பான். ஸோ அவனை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வந்து அவன் கஷ்டப்படுவான். அவன் கஷ்டப்பட்டானா ஆப்வியஸ்லி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுவான். நான் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தீங்க. வாட்டர் பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்த உடனே லெஃப்ட் ஹேண்டை கீழே பிடிச்சி ரைட் ஹேண்டை மேலே வச்சு லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு தான் டெஸ்ட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு தான் ஆப்வியஸ்லி உங்கள் மைண்டில் இருக்கும். ஆக்சுவலி லெஃப்ட் சைடு டெஸ்ட் பண்ணால் அது ஓப்பன் ஆகும் இப்படி திருப்பினா தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்ம மைண்டில் ஆல்ரெடி செட். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவேன். வித்தியாசமான ரைட் சைட் டெஸ்ட் பண்ண ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது என்ன, இது ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு செட் ஆகிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் ஒரு பெட்டரான ஃப்ளோ இருக்கணும். எல்லா அப்ளிகேஷன் எப்படி ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறாங்களோ கன்சிஸ்டன்ட்டாக அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணலாமே தவிர லைட்டாக ஆடான்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணணுமே தவிர அந்த ஃப்ளோவை நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். அந்த பேமெண்ட் ஸ்க்ரீனில் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ன்றது எப்போவுமே மோஸ்ட்லி நம்ம மைண்டில் வந்து க்ரீன் கலர் தான் வரும். பிகாஸ் சக்ஸஸ்னாவே க்ரீன்ன்றது தான் நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கு எப்பவுமே. ஓகேங்களா? இப்போ வந்து சொல்கிறது பேமெண்ட் ஃபெயில்ன்றது க்ரீன் கலர் அந்த எக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க மாட்டேன். இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ன்றதே வந்து ரெட் கலரில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுங்க, ஏதோ வித்தியாசமாக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே யூனிவர்ஸில் கன்சிஸ்டன்ட் தான் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. க்ரீனா சக்ஸஸ்ஸு, ஆரஞ்சுனா அலர்ட்டு, ஆரஞ்சு எல்லோ ரெண்டுத்தில் எதுனா ஒரு கலர்னா அலர்ட்டு, ரெட்டுனா டேஞ்சர். இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன, ஃபீட்பேக்னா என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுக்குறது தான் ஃபீட்பேக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அங்கே இருக்கிறதுக்கு, இல்லைனா வந்து நீங்கள் எதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தான் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா அந்த நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் ஆப்வியஸாக வந்து ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம கிளிக் பண்ணோமா இல்லையா, அது லோட் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி மல்டிபிள் இது வந்து உங்கள் மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும்ல. ஸோ ஃபீட்பேக்ன்றது ஒரு யூஎக்ஸில் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து லிஃப்ட்டில் வந்து நீங்கள் எலிவேட்டரில் போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல லைட் எரியும், இல்லைன்னா வந்து அதை கிளிக் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி. ஓகேங்களா? டக்குன்னு ஒரு சவுண்ட் வருதில்ல, அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக். ஓகே, நீங்கள் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, இந்த நான் ஃப்ளோர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து ஆர்டர் பேமெண்ட் பண்ணிட்ட உடனே ஆர்டர் கன்ஃபார்ம்னு வருது, இல்லைனா வந்து ஐஆர்டிசிடிசியில் வந்து நீ வந்து டிக்கெட் புக் பண்ண உடனே
டிக்கெட் புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது இல்லை, அதெல்லாம் வந்து உனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க அதுக்கான ஃபீட்பேக் அங்கே ஆக்சுவலி இல்லைனா வந்து நீ ஒரு அதையும் தாண்டி வேறு என்ன பண்ணலாம், ஃபீட்பேக் டக்குன்னு முடிக்க முடியலனாலையும் ஒரு ஸ்கெலிட்டன் லோடர் வந்து ஓடுது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த நெக்ஸ்ட் பேஜ் போகிற வரையும் அதே பேஜில் ஸ்டே பண்ணி போகாமல் டக்குன்னு அடுத்த பேஜோட ஸ்கெலிட்டன் லோடர் வந்து அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த பேஜுக்கு போய்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் ஃபீட்பேக். நீ ஒரு விஷயம் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். அந்த ரெஸ்பான்ஸ் வரணும்னா அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகலை, அது வந்து ஒரு பேட் யூஎக்ஸ். யூசர் வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபீட்பேக்கில் வந்து நிறைய விஷயமான ஃபீட்பேக் இருக்குது. விஷுவல் ஃபீட்பேக் இருக்குது, டெக்ஸ்ட்டை வச்சு ஃபீட்பேக் பண்ணுவாங்க, இல்லை சவுண்டு வைப்ரேஷன் வச்சு ஃபீட்பேக் பண்ணுவாங்க, மோஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா அஃபர்டன்ஸ். அஃபர்டன்ஸ்னால் என்னென்னா, யூசர் வந்து ஒரு ஸ்க்ரீனையோ ஒரு வெப்சைட்டு எதையோ பார்க்குறான்னா அவன் வந்து அதுலேருந்து அவன் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறான், அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னா அந்த இடத்துல ஒரு பெட்டர் யூஎக்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து அஃபர்டன்ஸும் சொல்கிறோம். ஆக்சுவலி அவன் வந்து அங்கே என்ன பண்ணணும், அந்த டிசைனே வந்து அவனுக்கு சஜஸ்ட் பண்ணணும். இது வந்து யூசர் வந்து அங்கே வந்து கிளிக் பண்ணணுமா, இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டா பட்டனா அங்கே என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சானா கன்ஃபியூஸ் ஆனா அந்த இடத்துல ஒரு பேட் யூஎக்ஸ். அது ஆக்சுவலி அஃபர்டன்ஸ் இதுதான் சொல்ல வருது. அஃபர்டன்ஸ் தான் அவன் என்ன பண்ணணும், அவன் ஈஸியாக கிராப் பண்ணிக்கணும் அதுலேருந்து. அதுதான் அஃபர்டன்ஸ். ஓகேங்களா. அஃபர்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா வந்து ரேடியோ. இப்போ ரேடியோவில் வந்து 2-3 பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களாங்க. வால்யூமுக்கு வந்து இப்படி அதை பார்த்த உடனே ஓகே இது ரொட்டேட் பண்ணுறது அந்த நாப் அப்படின்னு சொல்லி அவன் ஈஸியாக அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அது ஃபார்வர்ட் பேக்வேர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்விட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த சேனல் அது வந்து அழகாக வந்து பட்டன்ஸில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து பட்டனு, இது வந்து இந்த ரொட்டேட்டர், இந்த நாப் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அஃபர்டன்ஸும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுற விஷயம் அதை பார்க்கும்போது அவனுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அது வந்து ஒரு பெட்டர் அஃபர்டன்ஸ். ஓகேங்களா. இப்போ லாகின் பேஜ் எடுத்துக்க. லாகின் பேஜ் எடுத்த உடனே இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த விசிபிலிட்டி ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே அவனுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ன போட்டிருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே செக் பாக்ஸ் இருக்குது. செக் பாக்ஸ் பார்த்த உடனே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகின் சைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வச்சிங்களா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ அது கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அவன் பார்க்க உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் ஒரு பெட்டர் யூஎக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் அஃபர்டன்ஸ் வந்து ப்ளே பண்ணுதுங்க. நம்ம ஒரு பெட்டராக எப்படி டிசைன் பண்ணணும்னா ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறது. எல்லாருமே ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். பட்டன்ஸ்னால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸ்லைடர்ஸ்னால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறது. பிகாஸ் யூசர் ஆல்ரெடி பார்த்துருப்பான். நம்ம முன்னாடி ஒரு பிரின்சிபலில் சொன்னேன், யூசர் ஒரு இடத்துல பார்த்துருப்பானா அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆகும் தான் நினைப்பானே தவிர அதை தாண்டி வித்தியாசமாக யோசிக்க மாட்டான். நீ வந்து ஒரு விஷயம் இன்ட்ராக்டிவாக டிசைன் பண்ணணும்னா அவனோட அது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணணும். அதை விட்டு இன்ட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்ல வருதுன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னா அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அஃபர்டன்ஸ்ன்றது என்ன, யூசர் ஒரு ஸ்க்ரீனை பார்த்தோன்னா அவனுக்கு ஈஸியாக புரியணும், அதை வந்து கிராப் பண்ணிக்கணும், அது என்ன பண்ணுது, அந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி முன்னாடி பேசணும்ல, அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு அஃபர்டன்ஸ் பற்றி ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னன்னா விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ். உங்களுக்கு ஃபீட்பேக்கும் விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ்க்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஃபீட்பேக்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஃபீட்பேக் கொடுக்குறது தான் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் என்னென்னா சிஸ்டம் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவி வந்து ஆனில் இருக்குன்னா அங்கே ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் டிவி ஆனில் இருக்குன்னு உங்கள் மைண்டில் இருக்கும். ஓகேங்களா. ரெட் கலர் லைட் எரிஞ்சா டிவி ஆனில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எதனா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த டவுன்லோட் மீட்டர் இந்த ஸ்லைடை ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது 0லேருந்து 100 போகிற வரையும் அங்கே ஒரு ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு விட்டுருவீங்க. இங்கே என்ன ப்ராசஸ் ஆகுதா இல்லையான்னு போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். நீங்கள் ஆப்வியஸ்லி ஆன்சியஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஸ்டம் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அதை தான் நம்ம வந்து விசிபிலிட்டி சிஸ்டம் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து சர்ச் கொடுக்குறீங்க, சர்ச் கொடுத்தோடனே லோட் ஆகுதா இல்லை ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அசல் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கங்க. ஏடிஎம் மிஷினில் நீங்கள் கார்டை போட்ட உடனே கார்டு நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குதில்ல, அதெல்லாம் விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் தான். பிகாஸ் கார்டை போட்டோன்னே அங்கே எதுவுமே நடக்காமல் சும்மாவே இருந்தால் என்ன நடக்காங்க, கார்டு ரீட் ஆகுதா இல்லையா சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்ல. அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி போட்டுங்க. பேமெண்ட் போட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, பேமெண்ட் வெளியே வரப்போகுது, எண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரான்சாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது. அதுக்கடுத்து அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நான் சொன்னல. ஆக்சுவலாக ஃபைல் அப்லோட் பண்ணுறது, ஃபைல் எவ்வளோ அப்லோட் ஆயிருக்கு, எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸ் பார்க்க காட்டும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ். அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற விஷயம்னா எரர் ப்ரிவென்ஷன் ரெக்கவரி. ஆப்வியஸாக எரர் ப்ரிவென்ஷன் ரெக்கவரின்ற வார்த்தையிலே வந்து எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா வந்து எரர் ப்ரிவென்ஷன்னா ஒன்று எரர் நடக்காமே பார்த்துக்கும். ஒரு குட் யூஎக்ஸ்னா எரர் நடக்காமல் அங்கே பார்த்துக்கிறதும் ஒரு குட் யூஎக்ஸ். ஒரு பெட்டர் யூஎக்ஸ்னால் என்னென்னா எரரை வந்து நீ வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். எரர் நடந்தாலே அந்த இடத்துல நீங்கள் ரிகவர் ஆகிடலாம். ஓகேங்களா. உங்களை வந்து அது பனிஷ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பாஸ்வேர்டு தப்பாக போட்டுன்னு பாஸ்வேர்டு தப்பாக போட்டு பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பாருன்னு தான் சொல்லுமே தவிர பாஸ்வேர்டு தப்பாக போட்டேன் அக்கௌண்ட்டை டெலிட் ஆகிடுச்சு அவ்வளோதான்.
இல்லை அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு, நீ வரக்கூடாது இந்த பக்கம் சொல்ல போகிறது கிடையாது. ஃபஸ்ட் டைமே ஒரு 2-3 தடவை போட்டாலே தான் அது அதுக்கப்புறமா தான் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுமே தவிர, நீ ஃபஸ்ட் டைமே அது ஒன்று பனிஷ் பண்ணனா அது வந்து ஒரு பேட் யூஎக்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நீ எங்கெல்லாம் தப்பு பண்ணுவியோ அந்த இடத்துல பெட்டராக அவனை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். என்னென்னா வந்து ஒரு டைப்போஸில் நீ தப்பாக எழுதுனா கீழே வந்து ரெட் கலர் லைன் காமிச்சு இந்த இடத்துல டெக்ஸ்ட் தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா வந்து நீ எதனா ஒரு சாய்ஸை வந்து தப்பாக செலக்ட் பண்ணுறேன்னா வந்து அந்த இடத்துல வந்து நீ தப்பாக செலக்ட் பண்ணிருக்கு, இதுதான் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறது. நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஒரு சில இன்புட் ஃபீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு நீ அங்கே வந்து கீழே வந்து ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகாது. பிகாஸ் அது டிசேபிள் பண்ணி வச்சிருப்பான். நீ மேலே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல போய் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண அப்படி சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் எரர் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? இது எதுக்குன்னா ஒரு டேமேஜஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. நீ வந்து ஏதோ பண்ணி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி வரதுக்கு பதிலாக முன்னாடியே உனக்கு என்னென்ன விஷயம்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன், ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பெட்டர் ஐடியா இருக்கும். எப்படின்னா வந்து நீ எதனா ஒரு சின்னதாக ஒரு லேயரை டெலீட் பண்ணால் டக்குன்னு வந்து அண்டூ பண்ணிக்கலாம், இல்லை திருப்பி ரீடூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் அது அண்டூ ரீடூலாம் மல்டிபிள் லேயர்ஸ் வரையும் போய்கிட்டே இருக்கும். பின்னாடி எவ்வளோ நேரம் வேணால் அண்டூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் ரீடூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10-15 அண்டூ ரீடூ வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து நீ தப்பு பண்ணாலே திருப்பி அந்த இடத்துக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சைனப் பேஜ் எடுத்துக்கலாம். முன்னே சொன்னல, நீ வந்து ஒரு இமெயில் ஐடி போடுற சைனப் பண்ணும்போது இமெயில் ஐடி போடும்போது அந்த ஆல்ரெடி அந்த இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடும். ஓகேங்களா? அந்த இமெயில் ஐடி போட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சைனப் பண்ணி கொடுக்கும்போது அப்புறமா எரர் காட்டும். இந்த இமெயில் வந்து ஆல்ரெடி டேக்கன், வேறு எதனா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெட்டர் யூஎக்ஸா கிடையாது. ஓகேங்களா? அந்த காம்பினேஷன் பாஸ்வேர்டு வந்து நீ ட்ரை பண்ணது வந்து செட் ஆகலை, எங்களோட காம்பினேஷனுக்கு செட் ஆகலை, பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் லோவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக காட்டணும். நீ வந்து சைன் அப்னு கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸ் வந்து சரியில்லை, வேறு வந்து பெட்டராக ட்ரை பண்ணு, 13 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகுது, அவனுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல வந்து பேட் யூஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற டிசைன் பிரின்சிபல் என்னன்னா யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம். யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம்னா என்னன்னா யூசர் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிருந்தால் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தால் ஓகேங்களா, அவனோட கண்ட்ரோலில் தான் இந்த ஆப் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அவன் ஃபீல் ஆகணும். ஸோ முன்ன சொன்னால ஒரு பேமெண்ட் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எதுவும் ஒரு பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், எல்லாமே கரெக்டாக பண்ணால் கடைசியில் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக போட்டிருக்கான், அவன் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிடணும். அவ்வளோதான். ஆக்சுவலாக இல்லை, நீ வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீ பண்ணி தான் அவனை பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்தணும்னு வச்சுங்களேன், அவன் வந்து கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடும், இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவான். அது வந்து ஒரு பேட் யூஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும் தான் அவன் பெட்டராக ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து கோ டு பேக் ஆப்ஷன் இருக்கணும், கேன்சல் ஆப்ஷன் இருக்கணும், இல்லை சடனாக எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லை வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணான்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெட்டராக ஒர்க் ஆகுது, அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். இப்போ வந்து நீ ஒரு எலிவேட்டர், ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களேன். நீ வந்து ஒரு எலிவேட்டரில் ஏறினோடனே ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன்னே வந்து 11th ஃப்ளோர் போகணும்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரு அன்ஈஸியாக உனக்கு ஃபீல் ஆகுதுன்னு டக்குன்னு வந்து தேர்ட் ஃப்ளோர் அமுத்தோடனே தேர்ட் ஃப்ளோரில் டோர் ஓப்பன் ஆகி வெளில வந்துடலாம். உனக்கு எப்போ தேவை டக்குன்னு எக்ஸிட் ஆகி வெளில வரது தான் அதுதான் வந்து ஒரு பெட்டர் யூஎக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து செக் அவுட் ஃப்ளோ, முன்னே சொல்லிட்டு நான் செக் அவுட் ஃப்ளோ இருந்தாலே நான் சொல்கிறேங்க. இப்போ எப்படின்னா வந்து மல்டிபிள் பிளான்ஸ் இருக்குது, மல்டிபிள் பிளான்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், வந்து எத்தனை ஐட்டம் வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரெடிட் கார்டு இருக்குது, நெட் பேங்கிங், யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்குது. சார் அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீ பண்ணி ஆகணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் இன்ஸ்டிக் பண்ணேன்னு வச்சிங்களேன், அது வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதையும் தாண்டி இங்கே எதுவுமே பண்ண தேவைன்னா அவன் அழகாக எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அவனுக்கு ஒரு பெட்டராக எப்படி டிசைன் பண்ணுறதுனா எந்த பேஜ் போனாலே அவனுக்கு பேக் போகிற மாதிரி ஈஸியாக இருக்கணும், இல்லை எக்ஸிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ஃப்ளோ எடுத்துக்கிட்டோன்னே வந்து ட்ராப்பில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஒரு அசில் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். அவனை வந்து பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் போது தான் நீ வந்து அவன் அப்ளிகேஷன் நிறைய நேரம் இருப்பான். அவனோட கோல் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அது ஒரு பெட்டர் யூஎக்ஸ். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற விஷயம்னா ரெகக்னேஷன் ஓவர் ரீகால்னா யூசர் ஷுட் ரெகக்னைஸ் திங்ஸ். ஓகேங்களா? அது வந்து அவன் ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹோம்னு ஒரு ஐக்கான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹோம்னு ஒரு சிம்பிள் இருந்தால் அது வந்து ஹோம் ஐக்கான். ஓகேங்களா? அப்படி தான் வந்து அவன் கவனம் வச்சுப்பானே தவிர அதை விட்டுட்டு நீ வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருப்பேன், அதை வந்து அவன் கவனம் வச்சு ஓகே இந்த அப்ளிகேஷனில் போனால் இந்த அப்ளிகேஷன் ஹோம் ஐக்கான் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் அவன் யோசிக்க மாட்டான். ஹோம் ஐக்கான்னா ஹோம்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அவ்வளோ அதான் ஹோம் ஐக்கான். லாக் சிம்பிள் இப்படி இருக்கும், அப்படி தான் அவன் கவனம் வச்சுப்பானே தவிர ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அவன் தனித்தனியாக கவனம் வச்சுக்க மாட்டான். பிகாஸ் அவனோட ஹியூமன் மெமரியை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், எல்லாத்தையும் அவன் கவனம் வச்சுக்க முடியாது. பட் ஆனால் பார்த்தா அவன் ரெகனைஸ் பண்ணிப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்மடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் எல்லா நம்பர்ஸும் கண்மடி எழுதி வச்சா நம்பர்ஸை பார்த்தா அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியாது. அதே பேரை பார்த்தா இதெல்லாம் இவங்களோட நம்பர்ஸ், இதெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணி சொல்லிடுற பற்றியா. இப்போ காலேஜ் படித்தவங்களாம் இவங்க, ஸ்கூல் படித்தவங்களாம் இவங்களோட நம்பரு, இப்போ வந்து ஆஃபீஸ் கொலீக்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட நம்பர் இது அப்படின்னு சொல்லி நீ ஈஸியாக பிரிச்சிருவேன். அதுதான் வந்து ரெகக்னேஷன் ஓவர் ரீகால். ஓகேங்களா? நீ வந்து ஈஸியாக வந்து உனக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அது ஆக்சுவலாக. அதை விட்டு வந்து வித்தியாசமாக ஏதோ ஒன்று வந்து எல்லாத்தையும் நீ கவனம் வச்சுக்கணும், நீ கவனம் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. நீ மிந்த்ராவில் போய் ஏதோ வந்து சர்ச் பண்ணும்போது நீ எம்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நீ எம்மில் டைப் பண்ணும்போது நீ டக்குன்னு கீழே வந்து வருதுன்னு வச்சுங்களேன், ஓகே இந்த சர்ச் ஹிஸ்ட்ரி இதுதான் சொல்லிட்டு அவங்க சஜஷனில் காட்டுற பார்த்தேன், ஓகே இதுதான் தேர்ட் நம்ம சொல்லி டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ள போய்டுவேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன தேடலாம் அப்படி சொல்லி கவனம் இல்லை. மிந்த்ராவில் ஏதோ தேடணும் எம்னு போட்டோடனே கீழே வந்து சஜஷனில் காட்டும் போது ஓகே இதுதான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீ கிளிக் பண்ணி உள்ள
போய்டும். ஸோ அந்த சஜஷன் காட்டுறது, அதே மாதிரி வந்து உனக்கு சர்ச் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தவொடனே இதுதான் ஓகே அப்படின்னு சொல்லி எடுக்கிறது, அதே மாதிரி வந்து ஷாப்பிங் ஆப்குள்ளே போன வச்சுங்க இவர் ரீசெண்ட் ப்ரௌசிங் ஐட்டம்ஸ் வாட் எவர் இட் இஸ் ஆக்சுவலி ஏதோ ஒன்று காட்டும் ஓகேங்களா, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம காட்டும். அந்த மாதிரி சஜஷன்ஸ் பார்க்கும்போது ஓகே இந்த பொருள் தான் பார்த்தோம், ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோமே தேடிக்கிட்டு இருந்தோமே அமேசான் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். உள்ளே போனோடனே கீழே வந்து சஜஷனில் காட்டவொடனே அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து ரிகக்னேஷன் ஓவர் ரீகால் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ்க்கும் யூஐ டிசைன் பிரின்சிபல்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான். யூஐன்றது என்னன்னா நீ டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுற விஷயம், யூஎக்ஸ்ன்றது என்னன்னா டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டராக டிசைன் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் தான் இதில் இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் நீ யூசருக்கு வந்து அவன் யூசர் என்ன நினைக்கிறான், அவனோட எமோஷன் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது தான் யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ். பிகாஸ் அவனுக்கு ஒரு பெட்டர் யூஎக்ஸ் நீ கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே ஃப்ளோவில் அவனோட மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி தான் அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது ஓகேங்களா. அதெல்லாம் நீ பெட்டராக கொடுத்தா மட்டும் தான் அப்ளிகேஷனுக்குள்ளே இருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் மைண்டில் எதனா தாட்ஸ் இருக்குது, எதனா புதுசாக இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் பண்ணாலே கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆக்சுவலாக வி வில் see in the next video. Bye bye.